நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது கும்பம் ராசிக்காரர்கள் படாத வேதனைகள் இல்லை, அனுபவிக்காத கஷ்டங்களும் இல்லை. ஏனென்றால் தற்பொழுது ஜென்ம சனியானது நடந்து கொண்டு இருக்கின்றது. சரி, குருதான் நன்மையை தரும் நிலைமையில் இல்லை என்று பார்த்தால், குரு பகவானும் 3ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மைகளை தர இயலாத நிலைமையில் இருந்தார். தற்பொழுது குரு பகவான் 4ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு மாறுவது கும்பம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தருகின்ற நிலையாக அமையும். கும்பம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் கும்பம் ராசிக்கான குணங்களை சுருக்கமாக பார்க்கலாம். நினைத்ததை அடையக்கூடிய ராசி கும்பம் ராசி. இன்று இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள், கவலைப்படாதீர்கள். கும்பம் ராசிக்காரர்கள் எதையாவது ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள், அதே சிந்தனையுடன் தான் இருப்பார்கள். நினைத்ததை அடையக்கூடிய ராசி கும்பம் ராசி. இவர்கள் ஆசைப்படும் பொழுது எதுவும் கிடைக்காது. அந்த ஆசையை தூக்கி எறிந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். இவர்கள் யாருக்கு பணம் கொடுத்தாலும் வரும் என்று நினைத்து கொடுக்கக்கூடாது, வராது என்று நினைத்துதான் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் பணம் திரும்ப கிடைக்கும். இவர்கள் வாழ்க்கை மிகவும் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆராய்ச்சியாளர் நிறைய பேர் கும்பம் ராசியில் பிறந்தவர்கள்தான். அவர்கள் அனைவரையும் நம்பி ஏமாறி விடுவார்கள். இவர்கள் எந்த வேலை செய்தாலும் மதிக்கும்படி நடந்து கொள்வார்கள். மனதிற்கு பட்டதை ஒளிவு மறைவின்றி உண்மையை பேசி விடுவார்கள். இவர்கள் விருப்பம் பட்டது அனைத்தும் கிடைக்கும். இவர்கள் யாருக்கும் தீங்கு இழைக்க மாட்டார்கள். அன்பும் சாந்தமும் நிறைந்த முகத்தோற்றமும் கொண்ட நபர்கள் இவர்கள். நியாயத்தை பற்றி மற்றவர்களிடம் பயமின்றி பேசக்கூடியவர்கள். சொன்ன சொல் தவற மாட்டார்கள். சில விஷயங்களில் முரட்டு பிடிவாதம் உண்டு இவர்களிடம். தனக்கு பிடித்த நபர்களிடம் நெருங்கி பழகும் இவர்கள் பிடிக்காத நபர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்கள். பேர் புகழ் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். உண்மையை மட்டும் பேசும் இவர்களின் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். தவறு செய்யும் நபர்களை தயவு தாட்சியம் இன்றி கூறுவார்கள். இவர்கள் கண்ணாடி போன்ற நபர்கள். இவர்கள் ஒரு நபரிடம் பழகும் பொழுது அவர்களை பற்றி மிக துல்லியமாக எடை போட்டு வைத்து இருப்பார்கள். கும்பம் ராசிக்காரர்களை யார் ஒருவர் நண்பனாக்கி கொள்கின்றார்களோ அவர்கள் பாக்கியசாலி. உங்களுடன் எத்தனை நபர்கள் பிறந்து இருந்தாலும் தனி தன்மையுடன் வாழ்வார்கள். கடன் வாங்கக்கூடாது. அப்படி கடன் வாங்கினால் கடன் வாங்கி கொண்டு இருப்பீர்கள். உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் நல்லது மட்டும் நடக்கும். கெட்டது நடந்தால் கெட்டதாகத்தான் நடக்கும். இவர்களுக்கு நிலையான வேலை என்பது கிடைப்பது அரிது. நீங்கள் செய்யும் தவறு மற்றவர்களுக்கு தெரியாது. கும்பம் ராசிக்காரர்கள் கடினமாக வேலையை கூட மிக சுலபமாக செய்து முடித்து விடுவார்கள். பலருக்கு கடினம் என்றால் இவர்களுக்கு மிக சுலபம். ஒரு நபர் 6 ஆண்டுகள் வேலை பார்க்கும் வேலையை இவர்கள் 2 ஆண்டுகளில் முடித்துவிடும் திறமை உண்டு. இவர்கள் என்னதான் உழைத்தாலும் அதற்கான பலன் மிகவும் குறைவுதான். இவர்களுக்கு எவ்வளவு பெரிய பதவி பொறுப்பில் இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் தூக்கி எறிந்து விடுவார்கள். இவர்களின் முன்கோபம் காரணமாக பல இழப்புகள் ஏற்படும். கும்பம் ஒரு இடத்தில் போட்டி போடும் பொழுது மற்ற ராசி வெற்றி பெறுவது மிக குறைவுதான். கும்பம் தொடுமாயின் பீடை விலகும். இவர்களின் உழைப்பால் மற்றவர்களுக்கு பலன்கள் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வி என்றாலும் கடைசியாகத்தான் கிடைக்கும். நன்மை தீமை என்றாலும் கடைசியாகத்தான் அதுவும் நிரந்தரமாக கிடைக்கும். படிப்பிற்கும் பார்க்கும் வேலைக்கும் சிறிதும் சம்பந்தம் இருக்காது. அனுபவ அறிவு மிக அதிகமாக இருக்கும். ஆயக்குடி முருகன் வழிபாடு மிக சிறப்பு. உங்களுக்கு பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். தொழில் லாப நோக்கமாக அமையும். முதல் தொழிலை மாற்றி 2ஆம் தொழில் வெற்றியையே கொடுக்கும். எவ்வளவு எழுத சொன்னாலும் எழுதுவீர்கள். சரிவாங்க கும்பம் ராசிக்காரர்களின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது 3இல் இருக்கும் குரு 4ஆம் இடத்திற்கு மாறப்போகின்றார். 4ஆம் இடம் என்பது ஓரளவுக்கு தான் நன்மைகளை தரும் நிலைதான் என்றாலும் ஏற்கனவே இருந்து வந்த 3ஆம் இடத்தை விட
நன்மைகளை தரும் ஸ்தானம் என்பதால் இந்த குரு பெயர்ச்சி அனைத்திலும் பல நன்மைகளை உங்களுக்கு தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. மேலும் உங்கள் ராசிக்கு 4, 7க்கு உடைய குரு 4ல் அமர்ந்து தனது புனித பார்வையால் 10ஆம் இடத்தை பார்க்க போகின்றார். இதன் மூலம் உங்களின் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் வலுப்பெற்று உங்களின் பொருளாதார நிலைமை மேம்படும். எனவே இந்த குரு பெயர்ச்சியினால் கும்பம் ராசிக்காரர்களின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அனைத்தும் மேன்மை அடைந்து நல்ல லாபத்தை சம்பாதிப்பீர்கள். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை வலுப்படுத்துவார் என்னும் விதிப்படி உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் பாவகங்களை குரு பார்வையிடுவார் என்பதால் மேற்கண்ட ராசிகள் முழு வலிமை பெறும். 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் வெளிமாநிலம், வெளிநாடு இவைகளை குறிக்கும் என்பதால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளிமாநில வேலை வாய்ப்புகளையும் அது சம்பந்தமான தொழில்களில் இருப்போருக்கு நல்ல லாபங்களையும் தரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இப்பொழுது வெற்றிகரமாக கை கொடுக்கும். மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு மேல் நாடுகளுக்கு செல்ல முடியும். வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வயதானவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கும் பேரன் பேத்திகளை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சியால் பணவரவும் பொருளாதார நிலைமையும் நன்றாகவே இருக்கும். நிதி நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது. ஆனாலும் வீண் செலவு செய்வதை தவிருங்கள். என்னதான் பணவரவு நிறைவாக இருந்தாலும் பற்றாக்குறையை 4ஆம் இடத்து குரு ஏற்படுத்துவார் என்பதால் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருப்பதுதான் நல்லது. 4ஆம் இட குரு ஜீவன அமைப்புகளான தொழில், வேலை, வியாபாரம் போன்றவைகளில் மாறுதல்களை கொடுப்பார் என்பதால் இதுவரை மேற்படி இடங்களில் இருந்து வந்த நிலைகள் மாறி புதுவிதமான அமைப்புகள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு உருவாகும். அது நல்லதாகவும் இருக்கும். அரசு, தனியார் துறை ஊழியர்களுக்கு துறை ரீதியான இட மாறுதல்களோ அல்லது பதவி உயர்வுடன் கூடிய ஊர் மாற்றமோ இருக்கலாம். தற்பொழுது இருக்கும் வசதியான ஊரை விட்டு வேறு எங்கோ மாற்றம் இருக்கும் என்பதால் பதவி உயர்வு என்றாலும் அதை அரைகுறையான மனதுடன் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய விருப்பத்திற்கும் படித்த படிப்பிற்கும் பொருத்தமான வேலைகள் அமையும். நீண்ட நாட்களாக மன வருத்தத்தை கொடுத்து கொண்டு இருந்த உயர் அதிகாரி மாறுதலாகி அந்த இடத்திற்கு அனுசரணையானவர் வருவார். 10ஆம் இடத்தை குரு பார்க்க போவதால் தொழில், வேலை, வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் தடைகள் விலகி நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். சுய தொழில் செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான பலன்கள் இருக்கும். தங்க நகை, நவதானியம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்பவர்கள், கோவில்கள், வழிபாட்டு தலங்களை சுற்றி கடை வைத்திருப்பவர்களின் வாழ்க்கை தரம் உயரும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். சிலர் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைப்பீர்கள். சிலருக்கு அலைச்சல்களும் மந்தமான நிலைமையும் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் தொழில் முன்னேற்றமும் வருமானமும் கண்டிப்பாக இருக்கும். கோவில் அர்ச்சகர்கள், நமது பாரம்பரியம், பண்பாடு சம்பந்தப்பட்ட கலைகளை கற்றுத்தருபவர்கள், நீதித்துறையில் பணிபுரிபவர்கள், மேன்மை தங்கிய நீதி அரசர்கள், சட்ட வல்லுநர்கள், பணம் புரளும் துறைகளான வங்கி, சிட்பண்ட் சம்பந்தப்பட்ட கும்பம் ராசியினர் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சி நன்மைகளை மட்டுமே தரும். சுப கிரகமான குரு 8ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவதால் உங்களில் சிலர் தேவையற்ற விஷயங்களில் மாட்டிக்கொண்டு நல்ல பெயரை கெடுத்துக் கொள்வீர்கள். தேவையற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவது மற்றும் எவருக்காகவும் கேரண்டி தருவது இப்பொழுது கூடாது. அதனால் சிக்கல்கள் வரலாம். பல நாள் சேர்த்து வைத்த நற்பெயர் ஒரு சில நிமிடங்களில் கெடக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள். வீண் விவகாரங்களில் தலையிடுவதும் அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசி வம்பை விலைக்கு வாங்குவதும் இந்த காலகட்டங்களில் நடைபெற்று விரோதங்கள் வரும் என்பதால் எங்கும் இதிலும் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு பயணம் சம்பந்தமான வேலைகள் அமைந்து அலைச்சல்களும் பிரயாணங்களும் அதிகமாக இருக்கும். பயணங்களால் லாபமும் இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் சிறிது தாமதத்திற்கு பிறகு நல்லபடியாக நடைபெறும். உறவினர்களிடம் சுமூகமான உறவு ஏற்படுவது கடினம். இருக்கும் வாடகை வீட்டை மாற்றி புதிதாக ஒத்திக்கு எடுத்தல் அல்லது புது வீடு வாங்குதல் போன்றவைகள் நடக்கும். நீண்டகால வீட்டுக்கடன் பெற்று வீடு வாங்க முடியும். இப்பொழுது இருக்கும் வாகனத்தை விட நல்ல வாகனம் அமையும். வாகன மாற்றம் செய்வீர்கள்.
பெற்றோர் வழியில் சுமாரான ஆதரவு நிலை இருக்கும். பங்காளிகள் மற்றும் உறவினருடன் சுமூகமான நிலையை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம். சகோதர சகோதரிகள் வழியில் செலவுகள் இருக்கலாம். அவர்களிடம் இருந்து உதவியை எதிர்பார்க்க வேண்டாம். ரேஸ், லாட்டரி, பங்குச்சந்தை, சூதாட்டம் போன்றவைகள் இப்பொழுது ஓரளவு கை கொடுக்கும். 8ஆம் இடம் என்பது புதையல், லாட்டரி போன்ற திடீர் பணலாபத்தை குறிக்கும் இடம் என்பதால் அந்த பாவகத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதாலும் எதிர்பாராத பணவரவு ஒன்று உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் ஓரிடம், மனைவி வேறிடம் என்று பிரிந்து இருந்தவர்கள், வேலை விஷயமாக வெளியூரில் பிரிந்து வேலை பார்த்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் இருக்கும். படிப்பு செலவு மற்றும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான அடித்தள செலவுகளுக்காக கையில் இருக்கும் சேமிப்பை செலவிட வேண்டியதும் இருக்கும். குரு 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்ப சொத்துக்களை விற்கக்கூடாது. பூர்வீக சொத்துக்களையோ வீடு, நிலம் போன்றவைகளையோ விற்பதற்கான தேவை உள்ளவர்கள் விற்பனையை இன்னும் 1 வருடத்திற்கு தள்ளி வைப்பதுதான் நல்லது. குருவின் பார்வை 12ஆம் இடத்திற்கு விழுவதால் வீடோ நிலமோ விற்ற பணம் விற்ற நோக்கத்திற்காக செலவாகாமல் வேறு வகையில் விரயம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் வீண் விரயங்கள் நிறைய இருக்கும் என்பதால் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கும் முன் 1 முறைக்கு 2 முறை யோசித்து செலவு செய்யுங்கள். கோர்ட் கேஸ், நிலம் சம்பந்தமான வழக்குகள், போலீஸ் விவகாரங்கள், கிரிமினல் வழக்குகள் உள்ளவர்களுக்கு இப்பொழுது சாதகமான தீர்ப்புகள் வரும். குருவின் பார்வையால் 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது. ஒரு சுப கிரகம் 8ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்தினால் அந்த பாவகத்தின் கெட்ட பலன்கள் அதிகமாக நடக்கும் என்பதால் உங்களுக்கு எதிர்மறையான செயல்களும் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய விஷயங்களும் நடக்கும். பொது வாழ்க்கையில் உள்ள சிலருக்கு அதிகார பதவிகள் தேடி வரும். கூடவே உங்கள் விரோதிகளும் உங்களை எதில் சிக்க வைக்கலாம் என்று அலைவார்கள். பத்திரிகை, ஊடகங்கள் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்களும் வேலைப்பளுவும் அதிகமாக இருக்கும். கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஞானிகளின் திருத்தலங்களுக்கு பயணம் செல்வீர்கள். மகா பெரியவரின் அதிஷ்டானத்திற்கு சென்று அவரின் அருளை பெறும் பெரிய பாக்கியம் கிடைக்கும். ஷீரடி, மந்திராலயம், பகவான் சத்யசாயின் திரு இடம் போன்ற புனித தலங்களுக்கு போக முடியும். பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் நன்மைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உங்களின் பேச்சு எடுபடும். நீங்கள் சொல்வதையும் கேட்கலாமே என்று கணவர் நினைப்பார். மாமியாரிடம் பாராட்டு கிடைக்கும். புகுந்த வீட்டில் மதிக்கப் பெறுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உங்களின் அந்தஸ்து, கௌரவம் உயரும். வேலைக்கு செல்லும் பெண்களை மதிப்புடன் நடத்தப்படுவீர்கள். உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி 3ஆம் இடத்தில் இருந்து குருவை விட 4ஆம் இடம் குரு நன்மைகளை தரும். எனவே 7.5 சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஓரளவிற்கு நிம்மதியை தரும் என்று கூறலாம். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து கும்பம் ராசிக்காரர்களுக்கும் நன்றி, வணக்கம்.